ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போல்லாம் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா தைராய்டு தாங்க. அதுலேயும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் யங்ஸ்டர்ஸ்க்கும் வந்துடுதுங்க. அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஃபுட் தாங்க. அவுட் சைட் ஃபுட்டில் வந்து எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாது. அதனால வந்து அதில் என்னென்ன கலக்கிறாங்கன்னு தெரியல. அதெல்லாம் தான் நம்மளுடைய தைராய்டை வந்து கம்மியாக சுரக்கிறதோ இல்லை அதிகமாக சுரக்கிறதோ அதனுடைய ரியாக்ஷன் தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் ஃபுட்ஸு, அதுக்கப்புறம் டாட்டா சால்ட்டு, இந்த ஃப்ரைட் ரைஸ்லலாம் போடுற அஜினோமோட்டோ அதெல்லாம் ரொம்ப கெடுதிங்க. அதெல்லாம் தாங்க நம்ம தைராய்டு சுரப்பை வந்து அப் அண்ட் டவுனில் வந்து ஆக்குதுங்க. இது வந்து நம்ம வந்து இப்போவே ஒரு விழிப்புணர்வாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டோன்னா பிரச்சனை இல்லைங்க. வந்ததுக்கப்புறம் அது கஷ்டப்பட்டுன்னு மெடிசன் எடுத்துன்னு ஃபுட்டு வந்து கொஞ்சம் கிரேவிங்ஸை வந்து கம்மி பண்ணின்னு இப்படிலாம் இருக்கிறத விட வருமுன் காப்போம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் நம்ம வாழ்வோங்க. இதுக்கப்புறம் தைராய்டுன்னு இல்லைங்க, எல்லா பிரச்சனையுமே வந்து இப்போ யங்ஸ்டர்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அஃபெக்ட் ஆகுறாங்க. அதுக்கான மோஸ்ட் ஆஃப் ரீசன் பார்த்திங்கன்னா ஃபுட்டு தாங்க. போதுமான அளவுக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஃபுட் கிரேவிஸ் வந்து கம்மி பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய தண்ணி குடிங்க. நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய் உருக்கி அப்படின்னு ஒரு ஹெல்த்து இதுவில் நம்ம வாழ்ந்தோன்னா யாருக்குமே இந்த பிரச்சனை இருக்காதுங்க. நல்லா பசி எடுத்து சாப்பிடுங்க. வாங்க நம்ம இது கஷ்டம் நினைக்காம ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி வாங்க. நம்மளுடைய ஜேர்னி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்க. மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.